வணக்கம். குலதெய்வ குற்றம், குலதெய்வ தோஷம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குலதெய்வ குற்றம் அப்படிங்கிறது எப்படி நம்ம குடும்பத்திற்கு வருகிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். மொத்தம் 5 முறைகளில் இந்த குலதெய்வ குற்றம் நம் குடும்பத்துக்கு வருகிறது. 1, ஒரு கோவிலை நிர்வாகம் செய்வதற்காக உட்காலத்தில் நிலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த நிலங்கள் உங்களுடைய முன்னோர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இருந்திருக்கலாம். அவ்வாறு பயன்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த கோவில் நிர்வாகத்திடமோ அல்லது அங்கு உள்ள தர்மகர்த்தாவிடமோ அல்லது அரசிடமோ வரி கட்டி கொண்டு இருப்பார்கள். அவ்வாறு வரி கட்டி கொண்டு அந்த கோவில் நிலத்தை நீங்கள் பராமரித்து கொண்டு வரும்பொழுது நாளடைவில் வரி கொடுக்க மறுப்பது, அந்த நிலத்தில் உரிமை கொண்டாடுவது, அந்த நிலத்தை தன் பெயரை ஏற்றி பட்டா மாற்றிக்கொள்வது, அந்த நிலத்தை விற்று விடுவது, மேலும் அந்த கோவில் நிர்வாகத்திடமே பிரச்சனை செய்வது, இது போன்ற அமைப்புகள் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய முன்னோர்கள் அல்லது நீங்கள் யாராவது செய்திருந்தால் உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வ குற்றம் ஏற்படும். விதி 2, இது போன்ற கோவிலை உங்கள் முன்னோர்களோ அல்லது நீங்களோ உங்கள் குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் யாராவது கட்டிவிட்டு அந்த கோவில் பக்கமே செல்லாமல் இருப்பது, அந்த கோவில் பக்கம் செல்லாமல் அந்த கோவில் உள்ள தெய்வத்தை வழிபடாமல் நீங்கள் விட்டு விடுவது குலதெய்வ குற்றம் ஏற்படும் 2வது முறை. விதிமுறை 3, நீங்கள் ஒரு கோவில் நிர்வாகத்திடம் அல்லது ஒரு கோவில் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் நபரிடம் பிரச்சனைகள் செய்வது அல்லது அந்த கோவில் நிர்வாகியிடம் ஏற்பட்ட தனிப்பட்ட வெறுப்புகளுக்காக அந்த கோவிலுக்கு செல்லாமல் இருப்பது. விதி நம்பர் 3. அடுத்து விதிமுறை 4, ஒரு தெய்வத்தை, அதாவது நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டுமோ அந்த தெய்வத்தை விடுத்து வேறொரு தெய்வத்தை வணங்கி கொண்டு இருப்பது. விதி 5, விதிமுறை 5, உங்கள் குலதெய்வ வழிபாட்டை அல்லது உங்கள் குலதெய்வத்தை கோவிலை பராமரிக்க தவறியது. இது போன்ற 5 முறைகளில் உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வ குற்றம் ஏற்படும். இது பேர் தான் குலதெய்வ குற்றம் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் குலதெய்வத்துக்கு மட்டும் செய்யும் தீங்கினால் ஏற்படுகிறது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இப்போ இந்த குலதெய்வ குற்றம் மொத்தம் 5 முறைகளில் வருது. அதில் 5வது முறையில் 5வது இடத்துல தான் உங்கள் குலதெய்வத்தை பராமரிக்க தவறியது அப்படிங்கிற ஒரு குற்றத்துக்காக இந்த குற்றம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேற்கொண்ட 4 முறைகள் இருக்குல்லவா, அது உங்களுடைய ஊர்கோவில், பொது கோவில், அரசு சம்பந்தப்பட்ட கோவில், இஷ்ட தெய்வ கோவில், இது போன்ற எந்த ஒரு கோவில், தெய்வ, நில, சொத்து இது போன்ற எதில் பிரச்சனை நீங்கள் முன்னோர்கள் செய்திருந்தாலும் அது அனைத்தும் அதற்கு பெயர் குலதெய்வ குற்றம் என்ற முறையிலே சார்ந்து விடுகிறது. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் இருக்கிற வீடு, நிலம், வசிக்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் சண்டை, பிரச்சனை, தொந்தரவு வருகிறது அல்லது நிலத்தகராறு, வரப்பு தகராறு ஏற்படுகிறது, கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் குலதெய்வ தோஷ குற்றம் இருக்கிறது அப்படிங்கிறதுடைய அறிகுறி. சரிங்க சார். இப்போ இது போன்ற எங்கள் முன்னோர்கள் செஞ்சிட்டாங்க.
எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் முன்னோர்கள் கொடுத்த இடத்துல வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது போன்ற அமைப்பு பற்றி எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது. அதனால் எங்களை பாதிக்க செய்யுமா என்றால் ஆம், பாதிக்க செய்யும். உங்கள் முன்னோர்கள் செய்த தீன்மையினால் அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்தால், அல்லது அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை விற்று அந்த பணத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டு இருந்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களை இந்த தோஷம் ஆட்கொள்ளும். உங்கள் குடும்பத்தில் இந்த தோஷம் இருக்கும். சரி, அந்த இடத்த விற்றுட்டு போனாலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த குடும்பத்தில் இந்த போன்ற தோஷம் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் தானே இதை நம்ப முடியும். இப்போ சொல்கிறேன். இது போன்ற மேற்கொன்ற குற்றங்கள் செய்து குலதெய்வ தோஷம் ஒரு குடும்பத்தில் ஏற்பட்டு விட்டது என்றால், முதலில் அந்த குடும்பத்திற்கு பூர்வீக நிலம் சொத்து சம்பந்தமான இடத்தில் வசிக்க இயலாத நிலை ஏற்படும். 2, அவ்வாறு அந்த பூர்வீகத்தில் வசித்து கொண்டு இருந்தீர்களே ஆனால் பக்கத்தில் பிரச்சனைகளோடு வசித்து கொண்டிருப்பார்கள். அந்த நிலம் சொத்து அனைத்தும் வங்கியில் கடனுக்காக இருக்கும். மேலும் வழக்குகளோடு இருக்கும். மேலும் பிரச்சனைகளோடு அந்த நிலத்தில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். 3, அந்த ஒருவருக்கு ஏற்படும் கடனால் தனது பூர்வீக சொத்து முழுவதையும் விற்று வெளியேறி விடுகிறார்கள். இது போன்ற நிலையும் வருகிறது. விதி 4, ஒருவர் எந்த ஒரு தீய கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருப்பார். ஆனால் அவருக்கு நிறைய கடன் ஏற்படும். அவர்களுடைய முன்னோர்கள், பெற்றோர்கள், பாட்டனார்கள் என காலத்தில் இருந்து கடன் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் கடன் கட்டி கொண்டே சென்றிருப்பார்கள். அதைத் தொடர்ந்து தற்போது இருப்பவர்களும் கடன் கட்டி கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இது போன்ற அமைப்பும் உண்டு. அதற்கடுத்து மேலும் ஒருவருக்கு நல்ல தொழில் ஞானம் இருக்கும். ஆனால் அந்த தொழிலினால் எந்த ஒரு வருமானமும் அவருக்கு கிடைக்காது. மற்றவர்களுக்கு அந்த தொழிலினால் ஏற்படும் ஆதாயம் கிடைக்கும். ஆனால் இவருக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்காமலே போகிறது. அதற்கு அடுத்து ஒரு பரம்பரையாக அந்த உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை வரும். அதாவது ஒருவர் ஊனமாக இருப்பார், அடுத்தடுத்து ஒருவர் ஊனமாக இருப்பார், அல்லது ஒருத்தர் மனநோயாளியாக இருப்பார், அல்லது ஒருத்தர் விபத்தில் இறந்து இருப்பார், அல்லது மின்சாரத்தில் இறந்திருப்பார். ஒருவர் மின்சாரத்தில் இறந்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம். அதுக்கு அடுத்த தலைமுறையில் ஒருவர் மின்சாரத்தில் இருப்பார். அதுக்கு அடுத்த தலைமுறையிலையும் ஒருத்தர் மின்சாரத்தில் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லது ஒரு பாம்பு கடித்து இறந்துடுறாங்கன்னா அதே மாதிரியான தொடர் இறப்புகள் அந்த குடும்பத்தில் நிகழும். மருந்து குடித்து இறந்து விடுகிறார் என்று ஒருவர் வைத்துக்கொள்வோம். அடுத்தடுத்து விஷத்தினாலே அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்த நபர்கள் இறந்து கொண்டிருப்பார்கள். இது போன்ற அமைப்பெல்லாம் குலதெய்வ குற்றத்தினால் ஏற்படுகிறது. மேலும் ஒருவருக்கு திருமணமாகாமலே இருப்பது அல்லது ஊனமாக இருப்பது, தொடர்ந்து ஒரு பரம்பரையாக ஒரு வகையான பிரச்சனை வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் குலதெய்வ குற்றம் தோஷம் என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த போன்ற பிரச்சனைகளெல்லாம் எப்படிங்க சார் பார்க்குறது? இது மாதிரி பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் இருக்குது. ஆனால் நாங்கள் ஜாதகத்தை போய் ஜோதிடர்கிட்ட காட்டும்போது இதெல்லாம் சொல்லவில்லை. இதை எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இப்போ உங்களுக்கு வரும். ஆம், இது போன்ற பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி அடிப்படையில் பார்க்கும் ராசி கட்டத்தை அம்ச கட்டத்தை வைத்து பார்க்க இயலாது. அவ்வாறு பார்த்தாலும் துல்லியமாக கண்டுபிடிக்கவும் முடியாது. இதை சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தாம்பூல பிரசனம் இது போன்ற பிரசன வகைகளில் பயன்படுத்தி
பிரசன்னம் தெரிந்த ஜோதிடர்கள்கிட்ட மட்டுமே இது போன்ற தோஷங்களை காண இயலும். இவ்வாறு தோஷங்களை கண்டு உங்கள் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளையும் அவர்கள் கூறி அதற்கு பரிகாரத்தையும் அதே பிரசன்னம் கூறிவிடும். பரிகாரம் செய்தால் நிவர்த்தியாகுமா ஆகாதா என்பதையும் அதே பிரசன்னம் கூறிவிடும். நிவர்த்தி ஆகும் என்றால் பரிகாரம் செய்யலாம், நிவர்த்தி ஆகாது எனில் பரிகாரம் செய்ய தேவையில்லை. அந்த கர்மாவை இன்னும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதாக அர்த்தம். ஆக இது போன்ற ஜோதிட கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொண்டு ஜோதிடத்தை மதிப்போம், நலமுடன் வாழ்வோம். நன்றியுடன் லோகன் அஸ்ட்ரோ. வணக்கம்.